வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டே 4க்கான மேக்ஸோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டே 3 வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 4க்கான வீடியோ. ஸோ நம்ம அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணணும், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஒரு சீக்கிரமே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கைடன்ஸில் நடக்குது, சரியா? ஸோ என்னோடய பேர் மாசா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் தான் இருக்குது, சரியா? ஸோ அதனால் எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸை ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். முக்கியமாக ஒரு டீச்சர் நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட், சரியா? நிறைய பேர் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க, ஓனராக இருப்பாங்க, டீச்சர் வேறு யாரோ இருப்பாங்க. நீங்கள் அவங்கள நம்பி போய் கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்க, ஒரு 2-3 மந்த்லேயே அந்த ஸ்டாஃப் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ என்னோடய அகாடமி இது. ஸோ நான் தான் மேக்ஸ் எடுக்கிறேன். ஸோ தைரியமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் லேப் இருக்குது உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ நம்மகிட்ட மாசா லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கூட வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 24/7 நம்ம மானிட்டர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 hours ஆஃப் நம்ம என்ன பண்ணுவோம், படிக்க வைப்போம், சரியா? ஸோ தேவை இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A and B together earn ₹960 for a job. A works the whole time. B joins after the job is 40% done. B is twice as efficient as A. Find A sir அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A மற்றும் B இருவரும் இணைந்து ஒரு வேலைக்காக ₹960 ஈட்டுகின்றனர். A வேலையின் முழு நேரமும் பணியாற்றுகிறார். வேலை 40% முடிந்த பிறகு B அவருடன் இணைகிறார். பியின் செயல்திறன் ஏயின் செயல்திறனை போல 2 மடங்கு ஆகும் அப்படின்னா ஏயோட பங்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் ஒர்க் எதுவுமே கொடுக்காதனால டோட்டல் ஒர்க் என்ன பண்ணலாம், 100 ஒர்க்குன்னு வச்சுருக்கலாம். பி ஜாயின்ஸ் ஆஃப்டர் த ஜாப் இஸ் 40% டன். 40% வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் பி ஜாயின் பண்ணுறாரு. அப்போது அந்த 40% வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வேலை யார் செஞ்சுருப்பா, ஏ செஞ்சுருப்பார். ஏ வந்து எத்தனை ஒர்க் செஞ்சுருப்பார், 40 ஒர்க் செஞ்சுருப்பார். அப்போ மீதி எத்தனை ஒர்க் இருக்கும், 60 ஒர்க் இருக்கும், சரியா? இதை யார் செய்வா, ஏயும் பியும் சேர்ந்து செய்வாங்க, கரெக்டாடா? இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி இஸ் ட்வைஸ் அஸ் எஃபிஷியன்ட் அஸ் ஏ. அப்போ பி இஸ் ட்வைஸ் அப்படின்னா நம்ம ஏஎஸ்டி போடும்போது பி இஸ் ட்வைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நம்ம பிக்கு தான் 2 போடுவோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டுக்கு என்ன போடுவோம், 1 போடுவோம். அப்போ இவர் 2 மடங்கு வேலை செஞ்சார்னா இவர் 1 மடங்கு வேலை செய்வார். இப்போ 60ல் நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் வந்து 3, அதில் பி எத்தனை செய்வார், 2. அப்போ 60 × 2/3 போட்டால் போதும். அப்போ 1 3 3 2 3 6. அப்போது இந்த பி வந்து எத்தனை ஒர்க் செய்வார்னா 40 ஒர்க் செய்வார். 60ல் இந்த பி 40 ஒர்க் செய்வார். அப்போ மீதி இருக்கிற 20 ஒர்க்கு யார் செய்வா, ஏ தான் செய்வாங்க, சரியா? அப்போ ஏ மொத்தமாக எத்தனை ஒர்க் செய்வாங்க, ஏ மொத்தமாக 60 ஒர்க் செய்வாங்க, சரியா? ஏ மொத்தமாக எத்தனை ஒர்க் செய்வாங்க, 60 ஒர்க் செய்வாங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ செஞ்ச ஒர்க் எவ்வளவு, மொத்த ஒர்க் எவ்வளவு, 60 ஒர்க். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 60 ஒர்க்குக்கு அவங்க எவ்வளோ ஷேர் வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏயோட ஷேர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? மொத்தம் எவ்வளோ ரூபா, ₹960, சரியா? அது மொத்தம் எவ்வளோ ரூபா, ₹960 இன்ட்டு இந்த 60 ஒர்க்குக்கு 60 டிவைட் என்ன போடுவோம், 100 போடுவோம். ஏன்னா டோட்டல் ஒர்க்கு 100, 100ல் தான் 60 செஞ்சுருக்காங்க, சரியா? அப்போ சால்வ் பண்ணும்போது 2 0 என்ன ஆயிரும், கட்டாயிரும். அப்போ 96 × 6, 6 6 36. ஸோ லாஸ்ட்டில் 6ல் முடியணும். ஸோ 6ல் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன், ஆப்ஷன் டின்னு ஈஸியாக போட்டுருவேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எப்போதுமே யூனிட் டிஜிட் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? A contractor employs 20 men to complete a work for 28 days, சரியா? ஸோ இதில் வந்து ஒரு மிஸ் ஆகிருக்கு, என்னென்னா 28 days. A contractor employs 20 men to complete a work in 28 days, சரியா? இது வந்து 20 days கிடையாது, எத்தனை டேஸ், 28 days. Working 7 hours per day. After 7 days, he adds 6 more men but also reduces the working hours to 5 per day from the 8th day onwards. If all the men work with the same efficiency throughout, how many more days will be required to finish the remaining work அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பதற்காக தினமும் 7 மணி நேரம் வீதம் பணிபுரிய 28 நபர்களை பணியமர்த்துகிறார். 28 நபர்களை பணியமர்த்துகிறார். சார் 20 நபர்கள் தான், 28 நாளையில் அவங்க முடிக்கிறாங்க. சரியா, மாற்றி போட்டு அழிக்கவே முடியலடா, என்ன பிரச்சனை தெரில. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 28 நாள் ஆகுது. சரியா, 20 நபர்கள் தான் இருக்காங்க. 20 நபர்கள் தான் இருக்கிறாங்க. நமக்கு எத்தனை நாள் ஆகுது? 28 நாள் ஆகுது. சரியா, 7 நாட்கள் தான் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 நபர்களை அவர் வந்து சேர்க்குறாரு. ஆனால் 8வது நாள் முதல் வேலை நேரத்தை தினமும் 5 மணி நேரமாக குறைக்கிறார். அதுக்கு முன்னாடி 7 மணி நேரம் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த வேலை எத்தனை மணி நேரமாக குறைக்கிறாரு? 5 மணி நேரமாக குறைக்கிறார். ஸோ நமக்கு இந்த மாதிரி மேனோட கவுண்டிங் கொடுத்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? M1 D1 T1 divided by work 1 is equal to M2 D2 T2 divided by என்ன போடுவோம்? work 2 போடுவோம். ஸோ மென் ஒன்று பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து 20 மென் இருக்காங்க. அடுத்த டே 1 பார்த்தீங்கன்னா அவங்க 7 நாளில் வேலை செய்கிறாங்க. டைம் 1 பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இந்த ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்தம் அவங்க 28 நாள் வேலை செய்யணும். ஆனால் எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க? 7 நாளில் வேலை செஞ்சுருக்காங்க. புரியுதா? அப்போ ஒரே 7 4 28. அப்போ 4ல் 1 பங்கு ஒர்க் தான் இவங்க முடிச்சிருக்காங்க. சரியா, அப்போ மீதி எத்தனை பங்கு ஒர்க் இருக்கும்? 3 பங்கு ஒர்க் இருக்கும். இதை யார் செய்வா? இந்த 20 பேர் கூட 6 பேர் வந்து அதிகமாகறாங்க. அப்படி தான். அப்போ எத்தனை பேர் ஆயிடுவாங்க? 26 பேர் ஆயிடுவாங்க. 7 மணி நேரம் வந்து எத்தனை மணி நேரம் ஆயிடுது? 5 மணி நேரம் ஆயிடுது. இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ நாள் ஆகும் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரியா, அப்போது நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 1 5 5 4 5 20, 2 4 13 2 26. இப்போ 2 2 6 49 இன்ட்டு 6 56 54க்கு 4 மீது 5 6 4 24 5 29. ஸோ 294 டிவைட் பை 13 போடுவோம். ஸோ 2 13 26 34. அப்போது நம்ம என்ன தான் போடுவோம்? 2 13 26 தான் போடுவோம். சரியா, அப்போ 34 8. ஸோ 8ன்னு வரும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 80. ஸோ 22.8நாலே நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன தான் இருக்கும்? 23 டேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தாலே நீங்கள் ஃபார்முலா போட்டாலே என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஃபார்முலா தெளிவாக போடுங்க. ஸோ மென் ஒன்று வந்து 20 பேர் தான். டே 1 வந்து அவங்க 28 நாள் கொடுத்துருக்காங்க. ஆனால் 28 நாள் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 7 நாள் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க செஞ்ச வேலையை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். 7 நாள் போட்டிருக்கேன். 7 ஹவர் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி 20 மென் வந்து 26 மென் ஆகிறாங்க. 5 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாளில் முடிப்பான்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க 28 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. 7 நாள் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் கிடச்சிரும் 1/4. அப்போ 4 தான் டோட்டல் ஒர்க். அதில் ஒரு வேலை தான் இவங்க முடிப்பாங்க. அப்போ மீதி 3 வேலையை அடுத்த டீம் செய்வாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் என்ன பண்ணலாம்? ஈஸியாக அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். சரியா, ஸோ 3rd கொஸ்டின் பாருங்கள். A man and a boy are together filling a tank with water. The man pours 4 liters of water every 3 minutes, while the boy pours 3 liters every 4 minutes. How much time will it take to fill 200 liters of water in the tank? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் இணைந்து ஒரு தொட்டியில் நீரை நிரப்பி வருகின்றனர். அந்த ஆண் ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும் 4 லிட்டர் நீரை ஊற்றுகிறார். அதே வேளையில் அந்த சிறுவன் ஒவ்வொரு 4 நிமிடங்களுக்கும் 3 லிட்டர் நீரை ஊற்றுகிறான். அந்த தொட்டியில் 200 லிட்டர் நீரை நிரப்ப எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 மினிட்டுக்கு எவ்வளோ லிட்டர், நம்ம 1 லிட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 லிட்டர் வந்து 3 நிமிஷம். 4 லிட்டர் வந்து எவ்வளவு? 3 நிமிஷம். சரியா, அப்போது 1 மினிட்டுக்கு அது நம்ம அப்படியே கூட மாற்றி கூட போட்டுக்கலாம். அப்படி தானே? 3 மினிட்டுக்கு 4 லிட்டர் அப்படின்னா 1 மினிட்டுக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 மினிட்டுக்கு நமக்கு எவ்வளோ இருக்கும்? 4/3 லிட்டர் இருக்கும். சரியா, அடுத்தது பாருங்கள். 4 மினிட்டுக்கு 3 லிட்டரா? 4 மினிட்டுக்கு 3 லிட்டரா? அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ இருக்கும்? 3/4 லிட்டர்னு கிடைக்கும். இப்போ கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, how much time will it take to 200 liters of water in the tank அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து அந்த 200 liters of tank எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 இதுவுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ 1 மினிட்டுக்கு 4/3 லிட்டர் ப்ளஸ் 3/4 லிட்டர். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 + 9 / 12. ஸோ 25/12 லிட்டர் என்ன பண்ணுவாங்க? ஊற்றுவாங்க.
நம்மகிட்ட மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்குது? 200 லிட்டர் இருக்குது. அப்போ 200 டிவைட் பை 25 டிவைட் பை 12 போடுவோம். கரெக்டாக? அப்போ என்ன போடுவோம்? 200 இன்ட்டு 25 பை 12 என்ன போடுவீங்க? 12 டிவைட் பை 25 போடுவோம். அப்போ ஒரு 25 8 25 200. அப்போது 2 இன்ட்டு 8 6 தானே. இப்போ லாஸ்ட்டில் முடியுது 2 இருக்குது. இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. அதே நேரத்தில் 10 8 80 2 16. 10 8 80 இது வரவே செய்யாது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன தான் இருக்கும்? 96 மினிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி 3 மினிட்டு 3 ஹவர் 4 ஹவர்லாம் கொடுத்தாங்கன்னா 1 மினிட்டு 1 ஹவர் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15 women can do a work in 14 days. 30 men complete the same work in 10 days. What is the ratio between the efficiency of a man and woman? சரியா? இந்த மாதிரி மென்னும் டேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். டோட்டல் மேன் பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ 15 உமன் வந்து 14 நாள் வேலை செய்கிறாங்களாம். அப்போ டோட்டல் மேன் பவர் நமக்கு என்ன இருக்கும்? 15 உமன் 14 நாள் கிடைக்கும். அதே மாதிரி 30 மென் வந்து 10 நாள் வேலை செய்கிறாங்க. ஸோ இதான் நமக்கு டோட்டல் மேன் பவர். நம்ம ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ காமன் டைமை கேன்சல் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? அப்போ 1 15 15 2 15 30 7 2 14 1 2. அப்போ நமக்கு என்ன தான் இருக்கும்? 7:10 இருக்கும். ஸோ அதோட எஃபிஷியன்சி நமக்கு எவ்வளோ இருக்கும்? 7:10 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். P and Q can complete a task in 18 days together. P is 20% more efficient than Q. What percentage of the work is done by P alone? அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Pயும் Qக்குள்ள ரேஷியோ, Pக்கும் Qக்குள்ள ரேஷியோ. ஸோ இவர் P வந்து இந்த Qவை விட 20% அதிகமாக. அப்போ இவங்க வந்து 100% இருந்தாங்கன்னா இவங்க 120% இருப்பாங்க. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 6 20 120 5 20 100 6:5 நம்ம கிடைக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் இஸ் டன் பை P அலோன். Pயோட ஒர்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. Pயோட ஒர்க்கு 6, டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 11. 6 5 எவ்வளவு? 11. இன்ட்டு என்ன போட்டால் போதும்? 100 போட்டால் போதும். அப்போ 600 டிவைட் பை 11. ஸோ கேன்சல் பண்ணும்போது 5 11 55, மீதி எவ்வளோ இருக்கும்? 50. ஸோ 4 11 44. ஸோ 54 வருது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 54.54% இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? A machine can fill 110 milk bottles in 5 minutes. How many milk bottles can it fill in 12 minutes? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பாருங்கள், 5 மினிட்ஸில் 110 பாட்டிலை ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா 12 மினிட்டில் எத்தனை பாட்டிலை ஃபில் பண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ டைம் அதிகமாகும் போது டைம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ நம்பர் ஆஃப் பாட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? செயின் ரூல் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ செயின் ரூல் யூஸ் பண்ணும்போது இதை கன்செப்ட் பண்ணலாம்ல. 1 5 5 2 5 10, திரும்ப ஒரு 10 ஒரு 2 5 10. சரியா? அப்போ யூனிட் டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 2 4 கிடைக்கும். ஸோ 4ல் முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன இருக்கும்? 264 மில்க் பாட்டில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12 × 22 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? You earn 84 in 4.2 hours. Find your hourly wage as a fraction அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ 4.2 ஹவர்ஸில் நீங்கள் 84 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 1 ஹவர் அப்படின்னா 84 டிவைட் பை என்ன போடுவோம்? 4.2 போடுவோம். ஸோ இந்த டெசிமலை கேன்சல் பண்ணணுங்கிறதுக்கான என்ன பண்ணியிருக்கேன்? மேலேயும் கீழே என்ன பண்ணியிருக்கேன்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 840 டிவைட் பை 42 கிடைக்கும். அப்போ ஒரு 42 42 2 42 84. அப்போ 20/1. சரியா? ஸோ நமக்கு ஃப்ராக்ஷனோட வேல்யூ என்ன இருக்கும்? 20/1 இருக்கும். சரி, இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? 25 men can do a piece of work in 5 days. Find the time required by 10 men to do 2 times the work அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த நம்பர் ஆஃப் மென் கொடுத்தாலே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன ஃபார்முலா? M1 கொடுத்துருக்காங்க, D1 கொடுத்துருக்காங்க. M1 D1 டிவைட் பை W1 = M2 D2 டிவைட் பை W2. கரெக்டாக? நம்ம எக்ஸாமில் ஃபார்முலா எழுதிட்டு இருக்க மாட்டோம். நம்ம புரியுதுக்காண்டி சொல்லித்தரேன். டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்போ 25 × 5 = 10 men வந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க எத்தனை வேலை செய்கிறாங்க? இவர் வந்து ஒரு வேலை செஞ்சாலும் இவர் எத்தனை வேலை செய்கிறார்? 2 மடங்கு வேலை செய்கிறார்.
புரியுதா? அது ஒன்று தான் நம்ம பண்ண போகிறது. அப்போ ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10, இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இங்கே இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 25 இருக்கும். அப்போ அவங்க முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 25 days ஆகும். டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Savina and Tejaswini together can do a piece of work in 15 days. சரியா? Tejaswini alone can do it in 20 days. In how many days can Savina alone do it? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சவீனாவும் தேஜஸ்வினியும் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க 15 days முடிக்கிறாங்களாம். அதில் இந்த தேஜஸ்வினி மட்டும் 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 ஒர்க் கிடைக்கும். அப்போ 15 × 4 60, 20 × 3 60. நீங்களே யோசிச்சு பாருங்கண்ணா, 2 பேர் சேரும்போது 4 ஒர்க் செய்கிறாங்க. அதில் இந்த தேஜஸ்வினி மட்டுமே 3 ஒர்க் செஞ்சு முடிச்சிருந்தாங்கப்பா. அப்போது இந்த சவீனா எத்தனை ஒர்க் தான் செய்வாங்க? ஒரே ஒரு ஒர்க் தான் யார் செய்வாங்க? நம்ம சவீனா செய்வாங்க. அப்போது நம்ம மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது? 60 ஒர்க் இருக்குது. அப்போ 60 ஒர்க்கை இவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 60 நாளில் முடிப்பாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ உங்களுக்கு யாருக்காது புரியுதா? ஸோ நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம அகாடமி வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சிக்கான ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா 5000 மட்டும்தான். நான் ஆஃப்லைன் தான் சொல்கிறேன், ஆன்லைனில் நாங்கள் இப்போதைக்கு பண்ணலை. ஸோ ஒரு 15 மணி நேரம் நீங்கள் ஒரு 6 month நீங்கள் படிக்கிறது ரெடியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிடென்ஷியல் கோச்சிங், எந்தவித ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே உங்களுக்கு இருக்காது. நாங்கள் ஃபஸ்ட்டு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஃபீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுக்க போகிறோம். ஸோ தேவை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா 1000+ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் கொடுக்க போகிறோம். நம்ம டெய்லி வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டி 50 மீனிங்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி 1000+ சரியா மேக்ஸோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 20+ மேக்ஸ் ஒர்க் ஷாப் நம்ம வைக்க போகிறோம். இது போக ஓடிடி அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் வச்சுருக்கோம். 1 day 1 டாபிக் டெஸ்ட். ஜிகே டெய்லி ஒரு டாபிக் வந்து என்ன பண்ண போகிறோம்? டெஸ்ட் வைக்க போகிறோம். இது போக உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேபரேட்டரி இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெசிடென்ஸில் தங்கி படிக்கும்போது உங்களை மாதிரியே வேவ்லெங்த் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா நம்ம அகாடமி ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம அகாடமி வந்து மணி மைண்டட் இல்லாமல் ரியல் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக ஏம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். வி ஆர் நாட் அ கார்ப்பரேட். நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட்லாம் கிடையாது. ஸோ என்னோடய கைடன்ஸில் ஒரு டீம் வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டி. ஆன்லைனில் தான் நம்ம இப்போ பண்ணுறோம். நம்ம 10 yearsஆகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பேச்சஸ்லையும் போயிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க? காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? If 20 boys can build a house in 15 days, in how many days can 15 boys complete the same work சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபார்முலா போட்டால் போதும்ல. இப்போ 20 boys 15 days முடிக்கிறாங்க அப்படின்னா how many days 15 boys can complete your work? அப்போ இந்த 15 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்கும்? 20 இருக்கும். அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க? அவங்க 20 daysல என்ன பண்ணுவாங்க? அந்த வேலையை முடிப்பாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் தரேன். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுக்குமே உங்களுக்கு என்ன வந்துடும்? பிடிஎஃப் வந்து வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு சால்வ் பண்ண நினச்சாலும் என்ன பண்ணிக்கோங்க? சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2. யார் சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் கமெண்ட் என்ன பண்ணி வைப்பேன்? பின் பண்ணி வைப்பேன். சரியா? ஸோ நான் அடித்து சொல்கிறேன், இந்த எஸ்எஸ்சி 2026 ப்ரிப்ரேஷனில் இந்த சீரியஸ், இந்த டெய்லி மேக்ஸ் அப்படிங்கிற சீரியஸ் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினும் பொறுக்கிட்டு வந்தாங்க நான் தரேன், சும்மா தரல. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் லேட்டஸ்ட் எஜுகேட்டிவ் பேட்டர்ன் கொஸ்டின். சரியா? ஸோ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு 50 நாள் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 50 நாள் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே
கண்டிப்பாக உங்களோட மேக்ஸ் ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். சரியா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ராகுல் கேன் டூ a piece of work in 12 days. சரியா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், Samir can complete a work in 18 days. In how many days will the work be completed by Ajay if his efficiency is 80% more than that of Samir? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்களா? இது நம்ம எல்லாமே செஞ்ச பேட்டர்னுக்கு கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். நீங்கள் மேலே அந்த 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்க அந்த ஹோம்ஒர்க் என்ன பண்ணலாம், அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ மறக்காமல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏன்டா கமெண்ட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும்ல, ஸோ நம்ம வீடியோவை பார்த்து இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். சரியா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.